இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நாள்லையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ஆவலோடு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கான இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளை இந்த நாள் வரைக்கும் நம்மளை வழிநடத்தி வந்த கர்த்தரை நம்மளுடைய மிஷனரிகளோடு சேர்ந்து போற்றி துதிப்போமா? இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இந்த பூமியில நீங்க எந்த நோக்கத்தோடு எங்களை சிருஷ்டித்தீங்களோ அந்த நோக்கம் இந்த வாழ்க்கையில நிறைவேற நீங்க அந்த பாதையில எங்களை நடத்துங்க சுவாமி. அதை உணர்ந்தவர்களாய் நம்ம இந்த வரியை மறுபடியுமாய் படித்து ஆண்டவருடைய நாமத்தை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து அப்பா உம்மை சார்ந்து இருக்கிறோம் ஏசப்பான்னு யார் யாரெல்லாம் எந்த பிள்ளைங்களா தங்க வாழ்க்கையை தங்க எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைச்சாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வரும் காலங்களில் நீர் நன்மையான இந்த புதிய கல்வி ஆண்டிலே நன்மையான ஈவுகளை தந்து பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்தும்படியான் செபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து எல்லா
பாதைகளையும் வழிகளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற சாமி. நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததா நம்ம குடும்பம் அப்படின்னா நமக்கு குடும்ப தலைவன் தலைவி இதுதான் ஞாபகம் வருது. ஆனால் நம்ம பிள்ளைகளும் சேர்ந்தது தான் குடும்பம். பிள்ளைகளையும் நம்ம செல்லமாக வளர்க்கும்போது எப்படிப்பட்ட பின்விளைவுகள் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக பார்த்துட்டு வந்துடுவோமா? ஜோதி அக்கா, வாங்கக்கா. பேபி அக்கா, சோத்திரம். ஸ்தோத்திரம்க்கா. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம்க்கா. பாப்பா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க்கா. உட்காருங்கக்கா. சரிக்கா. என்னக்கா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து வேற வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு எங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோம். அதுக்கு நீங்களும் பாப்பாவும் வந்துடுங்க. அப்படியாக்கா? சரி, வந்துடுறேங்க்கா. பாப்பா, என்னம்மா? இந்த இவங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாடா. போங்கம்மா, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. நீங்க எந்திரிச்சு எடுத்து கொடுங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. ரூத்தக்கா, பார்த்தீங்களா? அந்த அக்கா அந்த பிள்ளைய கூப்பிடுறாங்க. எந்திரிச்சு கூட எங்கேது என்னன்னு கூட கேட்க அதே மாட்டேன். பார்த்தீங்களா? இந்தாங்கக்கா, எடுத்துக்கோங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்க்கா. பாப்பா, அம்மா ப்ரேயர் மீட்டிங் வருவாங்க. நீயும் அம்மா கூட இருப்பா. ஐயையே, ப்ரேயர் மீட்டிங்க்கா? எனக்கெல்லாம் டைம் இல்லை. அம்மா வருவாங்க, அம்மாவை கூட்டிட்டு போங்க. என்னக்கா, பாப்பா ப்ரேயர் மீட்டிங்லாம் வராதா? அவ அப்படிதான்க்கா. அவளை விடுங்க, நான் வாரேன். நீங்க முதல் ஜூஸை குடிங்கக்கா. சரிங்கக்கா. சரிங்கக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் மீட்டிங் வந்துடுங்க. சரிக்கா, வந்துடுறேன். இந்தாங்கக்கா. வரேன்க்கா. வரேங்க்கா. சரி, போயிட்டு போயிட்டு வரோம். வாங்க. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. அதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. சொல்லணும்னு தோணுச்சுல, பிறகு என்ன? சொல்லுங்கக்கா தைரியமா. அக்கா, சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குக்கா. அக்காவே சொல்லிட்டாங்களாக்கா? சொல்ல நினைச்சதை சொல்லுங்கக்கா. அக்கா சொல்லுங்கக்கா. நீங்க சொல்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தயங்குறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுக்குறீங்களோன்னு தோணுது. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்கக்கா. அப்படி ஒன்றும் தெரியலையேக்கா. நான் நார்மலாக தான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? என்ன மெசேஜ் இது? ஐயய்ய, ஆமாக்கா. நீங்க எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அக்கா வீட்டுக்கு ப்ரேயர் மீட்டிங்க்கு கூப்பிட போனோம்ல, அன்னைக்கு பாப்பாவுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தோணுச்சு. என்ன இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க? 7 days முடிஞ்சிருச்சோ? அச்சச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் கேஷுவலாக தான்க்கா பார்த்துக்கிறேன். ஒரு பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கு செல்லம் கொடுக்குற மாதிரி தோணியிருக்கும். என்ன இப்படி பிளாக்மெயில் பண்றாங்க? திரும்ப திரும்ப மெசேஜ் பண்றாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. அக்கா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பாப்பா மேலே உள்ள அக்கறையில் தான் அப்படி நான் சொன்னேன். நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கலக்கா. எனக்கு ஒரே பொண்ணு, அவள் தான் என் உலகமேமோ. ஐயோ, இடியட்ஸ், என்ன இப்படி பண்றாங்க?
அதனால நான் அவளுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். அதை தான்க்கா நான் சொல்ல வந்தேன். ஒரே பிள்ளை, செல்லமாக பார்த்துக்கங்க. ச்சே, தெரியாதனமா ரொம்ப அவசரப்பட்டோமோ. கவனமாகவும் பார்த்துக்கங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி, நீங்கள் நல்லது தானே சொல்கிறீங்க. போச்சு, என்ன ஆக போகுதுன்னே தெரியல. நான் இனிமேல் அவளை கவனமாக பார்த்துக்கிறேன். விடுங்கக்கா, அக்காவுக்கு தெரியாதா? அக்கா பாப்பாவை நல்லா பார்த்துக்குவாங்க. இப்போ கிளம்புவோம். என் வீட்டுக்காருக்கு வேற டீ போட்டு கொடுக்கணும். பேபி அக்கா, கவலைப்படாதீங்க. பாப்பாவை நான் கவனமாக பார்த்துக்கிறேன். வாங்க போகலாம். சரிங்க ஜோதி அக்கா. இவ ஏன் இப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்கா? பாப்பா, என்னடா? பாப்பா, பாப்பா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்னாச்சு? சொல்லுடா பாப்பா. சாரிம்மா, நான் உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேங்கம்மா. என்னம்மா, என்ன பண்ண? அப்படி என்ன பண்ண? இல்லம்மா, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுனாலும் சொல்லுமா. நீ சொன்னாதானே அம்மாவுக்கு தெரியும். எனக்கு எப்படி சொல்லணும்னே தெரியலம்மா. அதை சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலம்மா. சரி வா, நீ முதல்ல வெளியே வா, அங்க போய் பேசுவோம். இப்ப சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? அம்மா, நான் ஃபோன்ல ஒரு அப்ளிகேஷன் மூலமா லோன் வாங்கினம்மா. அவங்க இப்ப வாட்ஸ்அப் மூலமா பிளாக்மெயில் பண்றாங்கம்மா. நீ எதுக்குமா லோன் வாங்கின? உனக்கு என்னம்மா பிரச்சனை? அது இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவுட்டிங் போனோம், ரெஸ்டாரண்ட் போனோம். அப்ப தெரியாம வாங்கிட்டேங்கம்மா. நீ ஏமா இதை அம்மாட்ட சொல்லல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய காசு கொண்டு வந்திருந்தாங்கம்மா. உங்ககிட்ட அவ்வளோ இல்லைல்லம்மா, அதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். சரி விடுமா, பார்த்துக்கலாம். இரு, நீ முதல்ல தண்ணி குடி. இந்தா தண்ணி குடிமா. ஹலோ பேபி அக்கா. சொல்லுங்க ஜோதி அக்கா. ஒரு சின்ன பிரச்சனைக்கா, உங்கள்கிட்ட பேசணும். காலையில வாரீங்களா? என்ன பிரச்சனைக்கா? வேற எதுமா? அக்கா, நீங்க காலையில வாங்க, நேர்ல பேசிக்கலாம். அப்ப சரிங்கக்கா, நான் வந்துடுறேன். சரிக்கா, கண்டிப்பா காலையில வந்துருங்கக்கா. நான் வச்சிடுறேன். சரிம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பேபியத்தை நான் வர சொல்லியிருக்கேன். காலையில பார்த்துக்கலாம். அப்படியாம்மா? சரிம்மா. ஜோதி அக்கா, பிரைஸ் லார்ட். அக்கா, வாங்க. அக்கா, praise the சோத்திரம் Lord. அக்கா. அக்கா, praise the Lord. என்னக்கா, உங்க முகம் ரொம்ப வாடி இருக்கு. என்ன பிரச்சனைக்கா? ஆமாக்கா, எப்பவுமே இப்படி இருக்க மாட்டீங்க. என்னக்கா பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைக்கா. பாப்பா தான் ஏதோ செல்ஃபோனில் லோன் வாங்கினாலாம். இப்போ அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களாங்க்கா. செல்போன்லயாக்கா? அதுல எதுக்கு லோன் வாங்குச்சு? அது பாப்பாட்ட கேட்டால் தான் தெரியும். நான் இந்த பாப்பாவை கூப்பிடுறேன். பாப்பா, என்னம்மா? இங்கே வாமா. இந்தா வரேங்கம்மா. அப்படியே ஸ்டூலையும் எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. என்னம்மா? ஃபோனில் லோன் வாங்கினது என்னன்னு அத்தைகிட்ட சொல்லுமா. என்ன பாப்பா, ஏதோ லோன் வாங்கினியாமே, அதுவும் செல்போன்ல வாங்கினியாமே? அது மொபைலில் ஒரு அப்ளிகேஷனில் லோன் வாங்கினேன். ஆமா பாப்பா,
இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ அம்மாவுக்கு தெரியாமே அப்படி செஞ்ச. சாரி அத்தை, அது ஒரு சுச்சுவேஷன், அதான் வாங்கிட்டேன். இப்போ அதுக்கு என்னதான் சொல்கிறாங்க? அது 7 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணணுன்றாங்க அத்தை. நான் கடன் வாங்கின டீட்டெயில்ஸை கான்டாக்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பாப்பா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல பேபிக்கா. இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்காக்கா? அக்கா, என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்துச்சு. அப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அந்த வாட்ஸ்அப் நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை, சால்வ் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் நம்பர் க்ளோஸ் பண்ணால் சரியாயிருமாக்கா? அவங்க வாட்ஸ்அப்பில் தான் மிரட்டுவாங்க. அந்த வாட்ஸ்அப்பே இல்லைன்னா மிரட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் பாப்பா, அத்தை சொல்கிற மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமா? என் ஃப்ரெண்டும் அப்படி தான் சொன்னாத்த. பயமாக இருக்குது. ஆனாலும் நம்ம வாங்கின காசை கொடுக்கணும்ல. பணத்தை கொடுத்துடலாம்ப்பா. இது சரியான வழினா தைரியமாக வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிடு. சரி த. அத்தை, நான் வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி பாப்பா, எவ்வளோதான்ப்பா அந்த பணம்? அது 5000 லோன் அத்தை. நம்ம அக்கௌண்ட்டுக்கு 3500 போடுவாங்க. 7 டேஸ்க்குள்ளே நம்ம 5000 அவங்களுக்கு கொடுக்கணும். நாசமாக போகிறவங்க இந்த 5000 ரூபாய்க்கே உன்னை எப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க? அத்தை கொடுக்குறேன், நீ கட்டிடு. பரவாயில்ல பேபிக்கா, நானே கட்டிடுறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன செய்யன்னு தெரியாமல் தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். பாத்தியா பாப்பா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் செஞ்சதுனால எப்படி பிரச்சனை வந்திருக்கு. வேற மாதிரி போயிருந்தா என்ன செஞ்சிருக்குது? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு கூட இப்படித்தான் அமௌண்ட்டை சேர்த்து வாங்கிச்சு போல. அவங்க பண்ண டார்ச்சரில் அந்த பிள்ளை சூசைட் பண்ண போய் கடைசியில் அந்த வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஆமாம் பேபிக்கா, நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. நான் பாப்பாவுக்கு செல்லம் கொடுக்குறேங்கிற பேரில் கொஞ்சம் அவளை கவனிக்காமல் விட்டுட்டேன். இதன் மூலமாக நான் பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, பிள்ளைங்களுக்கு செல்லன்ற பேரில் அவங்கள கவனிக்காமல் விட்டுறாதீங்க. அதனால பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா செல்லன்றது வேற, பிள்ளைகளை கவனிக்கிறதுங்கிறது வேற. பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கண்டிக்கிறதுல தப்பு இல்லை. ஜோதிகா, சூப்பராக சொன்னீங்க. பாப்பா, அத்தை வீட்டுக்கு போயிட்டு உனக்கு ஜிபேயில் பணம் போட்டு விட்றேன், நீ கட்டிடு. சரி ஜோதிகா, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கக்கா. அக்கா வரேன்க்கா. பாப்பா, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது. அத்தை போயிட்டு வரேன். பாப்பா போயிட்டு வரேன். இந்த நாள்லையும் தெய்வ செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வராங்க மிஸ்ஸஸ் எபன் சந்தோஷ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான இனியவளே அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலம் பெண்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அற்புதமாக நடத்தி வருவாங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை ஃபோன் மூலமாக எங்களோட பகிர்ந்து கொண்டு அதை உற்சாகப்படுத்தும் போது எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சாவோ இருந்து உங்கள் கூட பேசுகிறத போல ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்து அதிசயமாய் உங்களை நித்திய ஜீவ கரை வரைக்கும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இப்பயும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீர் என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஜோம் பண்ணிடலாமா? அன்பின் பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. பேசுகிற அடிமையை மறைத்து கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பேசுவீராக. காயம் கட்டுகிற உடைய வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற உடைய வார்த்தை, கீலேயாத்தின் பிசின் தைலத்தை போல் இருக்கிற உடைய வார்த்தை ஆண்டவரே அவருடைய இருதயத்தை குணமாக்கட்டோடு சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையோடு இந்த நேரத்தில் இறங்கி வருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பெண்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு ஒரு புது குடும்பத்துக்குள்ள நுழையும் போது நிறைய காரியத்தை ஒரு பெரிய கற்பனை உலகத்துல நம்ம இருப்போம்.
இப்படி இருக்கணும், அப்படி அவங்கள நேசிக்கணும், ஒரு குணசாலியான பெண்ணா இருக்கணும், என்னுடைய சந்ததி என்னுடைய பிள்ளைகளை கத்தருக்கேற்ற வளர்த்தியில வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள், ஆசைகள், ஒரு கற்பனை, நிறைய கற்பனை நம்முடைய இருதயத்துல இருக்கும். சில நேரங்கள்ல திருமணத்திற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், வருகிற பெரிய பிளவுகள், வருகிற இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையை நொறுங்கி போக வச்சிருது. ஐயோ, நான் இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கணும்னு நினைச்சேனே, என் வாழ்க்கை துணை இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேனே, நான் போகிற குடும்பத்துல இப்படியெல்லாம் நான் வாழுவேன்னு நினைச்சேனே, என் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்னை இப்படியெல்லாம் நேசிப்பாங்க, என் கணவர் என் மேல உயிரா இருப்பாருன்னு நான் நினைச்சேனே. ஆனா காரியமெல்லாம் மாறுதலா முடிஞ்சிருச்சே, என் வாழ்க்கை இவ்வளவுதானா, என் வாழ்க்கை கேள்விக்குறிதானா அப்படின்னு சொல்லி நம்மள அநேக பெண்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களினால் நிறைந்து இருக்கிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி என்ன வாழ்க்கை இருக்குது, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, என் வாலிபத்துல நான் எவ்வளோ ஆண்டவரை தேடினேனே, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஜெபிச்சேனே, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லி அநேகருடைய இருதயத்துல கேள்விகள் இருக்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாங்க ஊழியத்தின் பாதையில ஒவ்வொரு நாளும் வருகிற போன் கால்ஸ் மூலமா இப்படிப்பட்ட பெண்களினுடைய கண்ணீரை நாங்க கேட்கிறோம். எங்களுக்காக ஜெபிங்க, இப்படிப்பட்ட பிரச்சனை என் குடும்பத்துல இருக்குது, என் கணவர் என்னை நேசிக்கல, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபத்திற்காக, ஆறுதலுக்காக போன் பண்ணுகிற அநேக பெண்களுடைய போன் கால்ஸ் அட்டன் பண்ணும்போது உண்மையாகவே சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஜெபிச்ச உடனே இருதயம் எல்லாம் பாரமாயிரும். ஆண்டவரே, ஏன்பா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனையை நீங்க மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி உண்மையான இருதயத்தோடு பாரத்தோடு நாங்கள் ஜெபிப்பது உண்டு. இந்த நிகழ்ச்சிக்காக செய்தி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்ன வார்த்தையை உடைய ஜனங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளன்னு சொல்லி அமர்ந்திருந்த போது ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தி, அநேக பெண்களுடைய வாழ்க்கை நெறிந்த நாணலை போல இருக்குது, மங்கி எறிகிற திரிய போல, எப்பவோ அது அணைஞ்சிரும், அதுக்கு மண்ணெண்ணையும் உள்ள திரியும் அதுக்கு அப்படியே கரிஞ்சு போய் வந்துருச்சு, அடுத்து ஒரு பலமா ஒரு காற்று வீசிச்சுன்னா கூட அந்த விளக்கு அணைஞ்சிரும் அப்படின்னு இருக்கிற நிலைமையில இருக்கிற மங்கி எறிகிற திரிய போல அநேக பெண்களுடைய இருதயம் இருக்குது. நெறிந்த நாணல், காஞ்சி போன ஒரு கோரை புள்ள லேசா அப்படி வளைச்சா போதும் பொட்டுன்னு உடைஞ்சிரும். அதே போலதான் உடைக்கப்பட போகிற நிலையில, நெறிஞ்சு போய் இருக்கிற காஞ்ச நிலையில காய்ந்து போன ஒரு நாணலை போல என்னுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, மகளே, நெறிந்த நாணலை போல உன் வாழ்க்கை இருக்குதுன்னு நினைக்கிறியா? மங்கி எறிகிற திரிய போல என் வாழ்க்கை இருக்குது, எப்போது அணையும்னு எனக்கு தெரியல, அந்த நிலையில தான் நான் இருக்கிறேன்னு சொல்றியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்களா, மங்கி எறிகிற திரிய நான் அணைக்க மாட்டேன், நெறிந்த நாணலை நான் முறிச்சிட மாட்டேன், போதும் இந்த நெறிந்த நாணல் அவ்வளவுதான், இவங்களால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சதை முறிச்சு நான் தூர எறிகிற தேவன் அல்ல, மங்கி எறியுதே இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரே ஊதா ஊதி அதை அணைக்கிற தேவன் அல்ல, நெறிந்த நாணலை நான் முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை நான் அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நெறிந்த நாணலை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே மகளே, உன் வாழ்க்கையை நான் முறிச்சிட மாட்டேப்பா, உன் வாழ்க்கையை நான் அணைத்து விட மாட்டேன், நான் உன்னை மங்கி எறிகிற திரியை போல இருக்கிற உன் வாழ்க்கையை நான் மீண்டும் திரியை ஏற்றி மறுபடியும் பிரகாசிக்க செய்ய என்னால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் எந்த பெண்களை நான் பேச அப்படின்னு சொல்லி யோசிச்ச போது ஒரு நொடிக்குள்ளாக ஆண்டவர் 3 பெண்களை எனக்கு நினைவுபடுத்தி விட்டார். முதல் பெண்மணி யாருன்னு சொன்னா, கணவனால தள்ளி விடப்பட்டு, கணவனால கைவிடப்பட்ட நிலையில அனுப்பப்பட்ட ஒரு பெண். அவங்க யார்? அவங்க ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலையும் 21வது அதிகாரத்திலையும் அவங்களை பத்தி போடப்பட்டிருக்குது. அவங்கதான் ஆபிரகாமுக்கு சாராள் மறுமனையாட்டியாக எகிப்தில் உள்ள ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாரை கொடுத்தாங்கல்ல, அவங்கதான் அந்த பெண். ஆகாருடைய நிலைமை என்ன? அவங்க கர்ப்பவதி யாராங்க, அதனால அற்பமாய் சாராளை பாக்குறாங்கன்னு சொல்லி சாராள் அவங்களை கடினமாய் நடத்தினது நிமித்தம் ஆகார் அந்த வீட்டை விட்டு ஓடி போறாங்க.
ஓடி போய் சூருக்கு போகிற வழியில இருக்கிற வனாந்திரத்துல அலைந்து திரிகிறாங்க. தனிமை உணர்வோடு ஆகார் அலைந்து திரிகிறாங்க. திரியும் போது ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? ஆகாரே என்று சொல்லி அவளுடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, ஐயோ நான் இனி அந்த வீட்டுல இருக்கவே முடியாது, வீட்டுல நெருக்கம், வீட்டுல பிரச்சனை, வீட்டுல என்னுடைய எஜமாட்டியாகிய சாரா என்னை ரொம்ப நெருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருதயத்துல புண்பட்டவளா அங்க போறா. தனிமையோடு இருக்கிறோமே, எனக்கு யாருமே இல்லையே, இந்த வனாந்திரத்துல நான் தனிமையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆகார் தனிமையோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரே உன் அங்கலாய்ப்ப நான் கேட்டேன், நீ தனிமையா இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது ஆகார் ஆண்டவருக்கு இடுகிற பெயர்தான் நீர் என்னை காண்கிற தேவன். அந்த துறவுக்கு லஹாய்ரோயி என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாரை அன்றைக்கு வனாந்திரத்துல கண்ட ஆண்டவருடைய கண்கள் இன்றைக்கு நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? கணவனுடைய குடும்பத்தினால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிலையில தனித்து விடப்பட்டவங்கள போல இருக்கிறீங்களா? ஆகாரை வனாந்திரத்தில் கண்ட ஆண்டவருடைய கண்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும், அம்மா வீட்டுல இருக்கிறீங்களா, ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிறீங்களா, இல்ல ஒரு ஹோம்ல இருக்கிறீங்களா, யாருமே இல்லையே நான் எங்க போவேன்னு சொல்லி தனிமையாய் ஆகாரை போல வனாந்திரத்துல இருக்கிறத போல ஒரு அனுபவத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கண் உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மேல் தான் இருக்கிறது. அவருக்கு உங்க பேரு தெரியும். எப்படி ஆகாரேன்னு சொல்லி கூப்பிட்டாரே, அவள் ஒரு சாராய் அல்ல, கர்த்தருடைய பிள்ளை அல்ல, எகிப்தில் உள்ள ஒரு அடிமை பெண் தான் அவங்க. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் ஆகாரின் மேல் இருந்தது. ஆகாரே என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு உங்க பெயரை சொல்லி கூப்பிடுறார். உங்க பெயர் என்னங்க? அந்த பெயர் அவருக்கு தெரியும். உங்க கணவர் அந்த பெயரை மறந்திருக்கலாம். இந்த பெயரே நான் இனிமே கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்க மேல கசப்புணர்வோடு வெறுப்போடு வீட்டை விட்டே விரட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பெயரை சொல்லி கூப்பிடுறார், ஆகாரே நான் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ நினைக்கிற நீ தனிமையா இருக்கிறேனே, இந்த ஹாஸ்டல்ல நான் தனிமையா இருக்கிறேனே, என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், எங்க அம்மா வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் நான் தனிமையா இருக்கிறேனே நினைக்கிறியா? நீ தனிமையா இல்ல. ஆகாரின் பெருமூச்சோடு அங்கலாய்ப்போடு வேதனையோடு அவ தனிமையா இருந்தாலும் ஆண்டவர் அவளோடு கூடத்தான் இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. சொன்ன காரியம் என்ன? என் கணவருடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் நான் உண்மையா தான் இருந்தேன். நான் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய திருமணமான போன குடும்பத்துல நல்ல வசதியானவங்க. என் தாய் ஒரு விதவை தாய். என்னை கஷ்டப்படுத்த இந்த அளவு என்னை படிக்க வச்சு என்னைய திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களால முடிந்த நகையை போட்டு எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய கணவன் குடும்பத்தார் இப்பொழுது என் மேல காரணமில்லாத பழிகளை சாட்டுகிறார்கள். நியாயமில்லாத குற்றச்சாட்டுகளை என் மேல சாட்டி என்னை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ 17 நாள் ஆகுது. எங்க அம்மா வீட்டுல இருக்கிறேன். வீட்டுல இருக்கிற யாருக்கு போன் போட்டாலும் யாருமே எடுக்கல. என் பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. என் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் மறுபடி போனா என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என் தாய் விதவை தாய் எனக்காக பரிந்து பேசுவதற்கு, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை பேசி விடுறதுக்கு எங்க அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, என் கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல. எனக்காக யார் ஏதாவது செய்வாங்களா? ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வாரா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கண்ணீரோடு போன் பண்ணியிருந்தாங்க. விசுவாசத்தோடு அவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு இதே சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க. ஆகார் கிட்ட ஆண்டவர் அடுத்து சொல்றாங்க, நீங்க போய் அடங்கியிரு. அப்படியே இருக்கிறாங்க. இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. இஸ்மவேல் சாரால் பெற்ற குமாரனாகிய ஈசாக்கை அலட்சியமா ஏளனமா பாக்குறான் அப்படின்னு சொல்லி மறுபடி ஒரு பிரச்சனை வரும்போது ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாங்க, உன் மனைவி சொல்லுகிறபடி செய்யப்பான்னு சொன்னப்போ அதிகாலையில எழுந்து ஆபிரகாம் ஒரு துருத்தியில தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து ஆகாரையும் அவனுடைய மகனாகிய இஸ்மவேலையும் அனுப்பி விடுகிறார். ஆகாருக்கு எங்க இருந்து கிளம்புறோன்னு தெரியும், ஃப்ரம் அட்ரஸ் தெரியும், எங்க போக போறோன்னு தெரியாது.
ஒருவேளை டீனேஜ்ல இஸ்மவேல் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு சின்ன ஒரு குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்த ஒரு பையன்தான் இஸ்மவேல். எங்க போறோம்னு தெரியாது, யார்கிட்ட போக போறோம், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, இவ்வளோ ஒரு பெரிய சீமானுடைய வீட்டுல தானே நம்ம இருந்தோம், இன்னைக்கு ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பத்தோடு நான் வெளியே போகிறேனே, என்ன ஆகும் என்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி ஆகார் அங்கலாய்த்து வனாந்தரத்துல அலைந்து திரிகிறாங்க. பிள்ளை கொண்டு வந்த அப்பம் காலியாயிருச்சு, துருத்தியில இருந்த தண்ணி காலியாயிருச்சு, பிள்ளை நாவரண்டு சாக போகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல ஒரு செடியின் கீழே அவனை விட்டுட்டு ஆகார் தனித்து வந்து கதறி அழுறாங்க. ஐயோ, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கவே முடியாது, எப்படி என் பிள்ளை சாகிறது என் கண்ணால நான் பார்க்க முடியும்னு சொல்லி கதறி ஆகார் அழுத போது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஒரு தண்ணீர் துறவை உண்டாக்கினார். இன்றைக்கும் ஒருவேளை கணவனால கைவிடப்பட்டு உங்க பிள்ளையோடு நீங்க தனித்து இருக்கிறீங்களா? என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் எதுவுமே நம்பிக்கையே இல்லாம போகிறது என் கண்ணால நான் பார்க்கவே முடியாது, என் பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்க்கை மடிகிறத நான் பார்க்க முடியாது, என் பிள்ளையினுடைய எஜுகேஷனை தொடர முடியாம இருக்கிறத என்னால சிந்தித்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறீங்களா? பிள்ளையை பிடித்து கொண்டு ஆகாரை போல வனாந்திரத்துல கண்ணீர் விடுகிறவர்களாய் நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். எப்பொழுதெல்லாம் பெண்கள் கண்ணீர் விடுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய இருதயம் உடைந்து கண்ணீரோடு அவர்கள் காணப்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை நிச்சயமாய் கேட்க முடியும். நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய சத்தம் தொனிக்கும். பெரிய ஜாதியாக்குவேன், அவனை பெரிய ஜாதியாக்க, அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கைவிடப்பட்ட நிலையில கண்ணீரோடு நெறிந்த நாணல போல மங்கி எறிகிற திரிய போல உங்க வாழ்க்கை இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய பெயரை நான் அறிந்திருக்கிறேன். வனாந்திரத்தில் ஆகாரை கண்ட கர்த்தருடைய கண்கள் நீங்கள் இப்பொழுது எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை அவரால் ஆசீர்வதிக்க முடியும், உங்க பிள்ளைகளை அவரால் ஆசீர்வதிக்க முடியும். கலங்கவே கலங்காதீங்க. நம்பிக்கை பிடிக்கிறதுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவருடைய கரத்தை 2 கையால இறுக பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நம்பிக்கை நங்கூரமாய் இருந்து வழி நடத்துவார். முதலாவது பார்த்தோம், கணவனால் கைவிடப்பட்ட ஆகார். 2வது, கணவனை இழந்த நகோமி. கணவன் இல்ல, பெத்லெஹேம்ல இருந்து பஞ்சத்து நிமித்தமாக மோவாப்க்கு வர்றாங்க 2 ஆண் பிள்ளைகளோடு. அங்க கணவனாகிய எலிமெலேக்கை இழக்கிறாங்க, பிள்ளைகளாகிய மக்லோன் கிளியோனையும் இழந்து விடுறாங்க. இழப்பு அது எவ்வளவு ஒரு வேதனையானதுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம்ல. ஏதோ யாருமே தெரியாத ஒரு தேசம், ஒரு புதிய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, அங்க தன்னுடைய கணவரையும் 2 ஆண் பிள்ளைகளை இழந்து விடுறாங்க. எப்பயுமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம பழகுன நம்ம சொந்த ஊரோ சொந்த கிராமமோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இருதயம் நம்ம சொந்த ஊர்ல இருக்கிறத விட பல மடங்கு தனிமை உணர்வை உணரும். ஆமா தானே? அந்த இழப்புல நகோமி ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க. இழப்பு அப்படிங்கிறது சாதாரணமானதே அல்ல. என்னுடைய வாலிப வயதுல என்னுடைய திருமணத்துக்காக என்னுடைய தகப்பனார் அதிக வேகமாக முயற்சிகளை எடுக்கிற நேரத்துல திடீரென்று என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த இழப்பை என் இருதயத்துல என்னால அந்த தொண்டைக்கு கீழே என்னால ஜீரணிக்கவே முடியல. ஐயோ, அப்பா இறந்து போயிட்டாங்களா? திடீரென்று ஹார்ட் அட்டாக். என்னுடைய வாலிப வயது, என்னுடைய எதிர்காலத்திற்கான எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்த வேண்டிய தகப்பன் இறந்து விட்டாரா? இழப்பு என்பது ஏதோ ஒரு இருண்ட காட்டுக்குள்ள நம்மளை தள்ளி விடுகிறத போல இருக்கும். சுத்தி எங்க பார்த்தாலும் வெளிச்சமே இல்லையே, நான் எந்த பக்கம் நடக்க நமக்கு தெரியவே தெரியாது. இந்த இருட்டுல இருந்து நான் வெளியே வந்து விடுவேனா? இனி எனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியாத ஒரு நிலைதான் அந்த இழப்பு. நகோமி கணவனை இழந்து தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்து காணப்படுறாங்க. அந்த இழப்புல அவருடைய இருதயம் மாறாவை போல கசப்பாய் மாறி விடுகிறது. நகோமி என்றால் இனிமை என்று அர்த்தம். ஆனா இழப்புகளை சந்தித்து சந்தித்து அந்த அந்நிய தேசத்துல அந்த இழப்பின் மத்தியில இருந்த நகோமியினுடைய இருதயம் எப்படி மாறி போகுதுன்னா மாறாவை போல கசப்பாக மாறி விடுகிறது. வெறுமையாய் அவளுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பஞ்சத்துல ரூத்தின் புஸ்தகம் ஆரம்பிக்கப்படுகிறது. வெறுமைங்கிற வார்த்தை அநேக இடத்துல வருது. பஞ்சத்துல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரூத்தின் சரித்திரம்
எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா சந்தோஷமா முடியுது. எப்படி சந்தோஷமா ஆச்சு நகோமியினுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இழப்புல இருந்த அந்த நகோமி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்து மறுபடியுமாய் ஆண்டவரிடத்துல திரும்பி வர்றாங்க. ஆண்டவரே, இந்த உடைவு, இந்த இழப்பு, இந்த வேதனை, இதுல இருந்து என்னால உம்முடைய சமூகத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் எனக்கு ஆறுதல் இல்லை, வேற எந்த இடத்துலயும் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, எந்த இடத்துலயும் எனக்கு பராமரிப்பு கிடையாதுன்னு சொல்லி மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்பி வருகிறார். ஆனால் நகோமி செய்த காரியம் என்ன தெரியுமா? சோர்ந்து போய் இருக்கிறாங்க. சோர்ந்து போய் இருக்கிற நிலையிலையும் செயல்படுவதற்கு அவர்கள் தவறவில்லை. இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இப்ப எல்லாம் இழந்த நிலையில தான் நான் இருக்கிறேன், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி மூளைக்கு வேலை கொடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. தேவன் அவங்க செய்த காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். இன்றைக்கு இழப்புல இருக்கிறீங்களா? தனிமை உணர்வோடு இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த இழப்பு, ஏன் 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 என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? கணவனை இழந்து தனித்து விடப்பட்ட உங்கள் மீது ஆண்டவருடைய இரக்கம் அதிகமா இருக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு அதிகமா இருக்கும் தெரியுமா? அவருடைய கரிசனை, உங்களுக்காக அவர் வழக்காடுவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய நியாயத்துக்காக அவரே பேசுவார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இழப்பின் மத்தியில நகோமியை போல இருக்கிறீங்களா? நகோமி யோசித்திருக்கலாம். பெத்லகேமுக்கு திரும்பி வரும்போது யோசித்திருக்கலாம், என் கணவர் இல்லை, என் 2 பிள்ளைகளும் இல்லை, இனி என்னுடைய வயதான காலத்துல யாரு என்ன பராமரிக்க முடியும், யாரு என்ன கவனிக்க முடியும், யாரு எனக்கு கஞ்சி ஊத்துவா அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சிருக்கலாம், நகோமி நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா நகோமிக்கு நடந்தது என்னன்னு சொல்லி கடைசி அதிகாரத்துல பாக்குறோம். ரூத் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கொடுக்குறாங்க. அதை மடியில வைத்து கொண்டு அதை வளர்க்கிற தாயானால்னு போடப்பட்டிருக்குது. அந்த நகோமிக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? ரூத் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதுல 15வது வசனத்துல என்ன வார்த்தைலாம் வருதுன்னு பாருங்களேன். ஆறுதல் அப்படிங்கிற வார்த்தை வருது, முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவன் அப்படிங்கிற வார்த்தை வருது, ஸ்நேகம், அன்பு அப்படிங்கிற வார்த்தை வருது. பாருங்களேன், முதிர் வயதுல என்னெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை? ஆறுதல் தேவை, ஆதரவு தேவை, பராமரிப்பு தேவை, அன்பு தேவை. இந்த 4 காரியத்தையும் ரூத் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்த்து விடுறோம். நகோமிக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். இன்றைக்கும் எனக்கு யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என் கணவரை இழந்த சூழ்நிலையில இருக்கிறேன், நீங்க யோசிக்கிறீங்களா? என்னுடைய கடைசி காலத்துல என்னை யார் பாப்பா நீங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை செய்கிற வல்லவர், ஆதரவு கொடுக்க வல்லவர், உங்களை பராமரிக்க வல்லவர், உங்களுக்கு அன்பு செலுத்த அன்புள்ள உள்ளங்களை கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு நாயின் ஒரு விதவை கணவனை இழந்தவள் மகனையும் இழந்து போனாள். பாடையிலே வைத்து அவளை ஒரு சின்ன கூட்டம் சுமந்து கொண்டு செல்கிறது. நாயின் ஒரு விதவை கத்தி அழுகிறதற்கோடு அவளுடைய பலன் இருந்திருக்காது நினைக்கிறேன். அவருடைய இருதயம் எல்லாம் உடைந்து, விதவையான எனக்கு என் பிள்ளையும் இல்லையா என்று சொல்லி கண்ணீரோடு அந்த பாடையின் பின்பதாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி விடுகிறார். இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து தாமே ஒரு இடத்துக்கு சென்று ஒரு அற்புதத்தை செய்வார் என்றால் அது இந்த ஒரே ஒரு அற்புதம் தானா? மற்ற இடத்துல யாராவது ஒரு வேண்டிக் கொண்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுல உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அல்லது ஜெபிக்கிறதுக்கு கேட்டுக்கொள்வாங்க, ஜெபித்து அவங்கள வேண்டுதல் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு வருவாங்க, இல்ல ஒரு நண்பர்கள் அவரை இருக்கிற இடத்துக்கு அழைத்து கொண்டு போவாங்க. ஆனா இந்த ஒரு அற்புதத்தில் மாத்திரம் இயேசுவே யாரும் அழைக்காமலே அந்த இடத்திற்கு வந்து ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்றால், ஒரு விதவையின் கண்ணீரை கண்டு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். இன்றைக்கும் நீங்களும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? விதவையா இருக்கிறேனே, என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை, அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குதே, குடிவெறிக்கு இருக்கிறானே, ஒருவேளை அப்பா இருந்து அவனை கண்டிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாடோ, எனக்கு வளர்க்க தெரியாம போயிருச்சோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி தாறுமாறாகி கொண்டிருக்கிறதேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்க கண்ணீரை, நீங்க விடுகிற கண்ணீரை கண்டு நீங்க இருக்கிற இடத்திற்கு அவர் வந்து உங்க மகனை அவர் தொட்டு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மரித்து போயிருக்கிற வாழ்க்கை, கெட்ட சவகாசத்தினால், கெட்ட ஐக்கியத்தினால், கெட்ட பழக்க வழக்கத்தினால் செத்து போய் மரித்து போயிருக்கிற அவனுடைய வாழ்க்கையை உயிரோடு எழுப்பி உங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் விதவைகளுக்கு நாயகர், அவர்தான். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர்தான் பதில் செய்கிறவர், அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறவர், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? என்னுடைய வயதான காலத்துல யார் என்ன பார்ப்பான்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா? என்னுடைய தாயாருடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். அவங்க பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் படுத்த படுக்கையா இருந்தாங்க. எங்க அப்பாவும் மரித்து போனாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில நான் அம்மாவை கவனித்து கொண்டிருந்தேன். அநேக ஆண்டுகள் அடுத்து நானும் திருமணமாகி வந்தேன். அப்போ எங்களுடைய இருதயத்துல ஒரு கேள்வி, நான் அம்மாவை அன்போடு நான் கவனித்துக் கொள்ள முடியும், ஆனா அடுத்து என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? என்னுடைய தாயாரின் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் ஒருத்தர் தான். நடந்தது என்னன்னா, எனக்கு 3 அண்ணிமார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நான் என்னுடைய அம்மாவை கவனித்ததை விட மிகுந்த அன்போடு அரவணைத்து பராமரித்து, அவர்கள் உடல் முழுவதும் உள்ள படுக்கை புண்கள், பெட்சோர்னு சொல்லி ஒரு பெரிய பண்டில் காட்டன் ஒவ்வொரு நாளும் அவங்களை தொடச்சி கிளீன் பண்றதுக்காகவும் அத்தனை கடமைகளையும் அன்போடு செய்து வருடக்கணக்காக என்னுடைய அண்ணிமார்கள் அவங்கள கவனிச்சாங்க. அன்பு கிடைச்சிச்சு, ஆதரவு கிடைச்சிச்சு, பராமரிப்பு கிடைச்சிச்சு. எல்லா விதமான காரியங்களையும் படுத்த படுக்கையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்தார். அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை அறியாதவர்கள் கேட்பாங்க, உங்க அப்பாவுடைய பென்ஷன் வருமோ, அதனாலதான் உங்க அம்மாவை இவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ செலவாகுது, வாட்டர் பெட்டுங்கிறீங்க, ஏர் பெட்டுங்கிறீங்க, இப்படி வாங்குறீங்களே, இவ்வளோ மெடிசனுக்கு செலவு செய்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்லை. அப்பாவுடைய பென்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏசப்பாவுடைய அன்பு இருக்குது. என் தாயார் எங்களை வளர்க்கும் போது கண்ணீர் வடித்து ஜெபித்த ஜெபங்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் அரவணைப்பையும் பராமரிப்பையும் அன்பையும் கொடுத்தார். என் தாயாருக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களை பராமரிக்க வல்லமை உள்ளவர். 3ஆவதாக ஒரு பெண், அவங்க யார்? கணவன் இருந்தும் கணவனால் நேசிக்கப்படாத ஒரு லேயாள். ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல லேயாளை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபிற்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். அவளுடைய தங்கை ராகேல் பூரண அழகுள்ளவளா இருக்கிறாங்க. யாக்கோபுக்கு ராகேல தான் திருமணம் பண்ண ஆசை, ஆனா லேயாள் அவங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. லேயாள் கூச்ச பார்வை உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால ராகேலினால குடும்பத்தாரா அற்பமா எண்ணப்பட்டவங்களா இருக்கிறாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து லேயாளை நினைத்தருளி அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுக்கிறாங்க. கணவன் இருக்கிறார், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா கணவனுடைய அன்பு லேயாளுக்கு இல்லை. கணவனுடைய அன்பே இல்லாமல் வாழுகிற ஒரு லேயாளுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இப்போதாவது என்னுடைய கணவர் என்னை நேசிப்பாரு, இப்போதாவது என் கணவர் என் மேல அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அங்கலாய்ப்போடு அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், கணவன் இருந்தும் நேசிக்கப்படாத லேயாள் ஆண்டவரால நினைவு கூறப்பட்டாங்க. லேயாள் தான் யூதா என்கிற பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. யூதா கோத்திரத்து சிங்கம் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியும். அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். குடும்பத்தால் அற்பமாய் நினைக்கப்பட்டவங்க தான், கணவரால் அற்பமாய் பார்க்கப்பட்டவங்க தான், யாருடைய அன்பும் கிடைக்காமல் வாழ்ந்தவர்கள் தான். ஒரே குடும்பத்திற்குள்ள கணவனுடைய அன்பு இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு லேயாள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறில் இடம்பெறுகிற யூதாவினுடைய தாயாக மாறினாள். இன்றைக்கும் உங்க குடும்பத்துல உங்க கணவர் உங்க மேல அன்பு செலுத்தவே இல்லையா? என்னுடைய திருமண வாழ்க்கையில திரும்பி பார்த்தேன், ஐயோ இப்பொழுது இருக்கிற நெருக்கங்கள், என் கணவரிடத்திலிருந்து ஒரு அன்பு வார்த்தை, எப்படி இருக்கிறேன்னு கேட்கிற ஒரு வார்த்தை கூட நான் கேட்க முடியலையே. சாப்பிட்டியான்னு என் கணவர் ஒரு நாள் கூட என்னை கேட்டதே இல்லையே. நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்? கல்யாணம் பண்ணாமே நான் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை லேயால் யோசித்திருக்கலாம். அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யோசிக்கிறீங்களா? அன்பை பெறாத ஒரு மனைவியாய் நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க. உங்களை திருமணத்துல சாதாரணமா அவர் இணைக்கவே இல்லை, ஒரு திட்டத்தோடு தான் இணைச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல ஆண்டவரை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். உங்க வாழ்க்கையை நீங்க சிறப்பாய் அந்த குடும்பத்துல வாழ்ந்து காமிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வளர்த்தில வளர்த்து காமிங்க. அவங்க ஒவ்வொரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போதும் ஆண்டவரை இன்னும் இன்னும் அதிகமாய் பிடித்து கொண்டாங்க. லேயாளுடைய வாழ்க்கை கடினமா இருந்ததுதான். அன்பில்லாத ஒரு சூழ்நிலையில லேயாள் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஒன்றே அவர்கள் கற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய கரத்தை உறுதியாய் பிடித்து கொண்டாங்க. ஒவ்வொரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போதும் அவங்க சொல்லுகிற வார்த்தை இன்னும் 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 ஆண்டவரை நெருங்கி சேரக்கூடியதா இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற காரியம், ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், விவாகரத்துங்கிறது சட்டப்பூர்வமா நடக்கலங்க, ஆனா உள்ளத்துல என் கணவர் என்னை விவாகரத்து பண்ணினதை போலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
ஆண்டவர் உங்களிடத்துல என்ன வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? மகளே, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்ப்பா, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். நீ இந்த கடினமான சூழ்நிலையிலும் நீ எனக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, யூதாவுக்காக, சிமியோனுக்காக, ரூபனுக்காக, நான் உனக்கென்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கர்ப்பத்தின் கனிக்காக நீ என்ன பிடிச்சு கொண்டு நீ வாழ பழகிக்கோ. உன் வாழ்க்கை கடினம் தான், உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மிகவும் பிரச்சனை தான், நெறிந்த நாணல போலதான் நீ இருக்கிற, மங்கி இருக்கிற திரிய போலதான் இருக்கிற. நான் அணைச்சு விடவே மாட்டேன். மகளே, லேயாளை நினைத்தருளது உண்மை என்றால் உன்னையும் நான் நினைத்தருளுவேன். உன் ஜாதியை, உன் பிள்ளைகளுடைய ஜாதியை பெரிய ஜாதியாக்குவேன். அவர்களின் சமாதானம் பெரிதாயிருக்கும். அவர்கள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையின் சூழ்நிலை கடினமா இருக்குதா? கொஞ்சம் சகிச்சு போங்க, கொஞ்சம் பொறுத்து போங்க, இன்னும் கொஞ்சம் அன்பை காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் தியாகத்தோடு வாழ்வதற்கு தேவனுடைய சமூகத்துல பலனை கேளுங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க தனிமையில அழும்போது அவர் எங்கேயோ இருக்கவே மாட்டாருங்க, உங்க கிட்ட இருப்பார். ராகேல் சரீர பிரகாரமாக அழகுள்ளவள் தான், ஆனால் லேயாளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழகுள்ளவள், ஆண்டவரை ருசிக்க கற்றுக்கொண்டவள், பிள்ளைகளை பெறும்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதித்தவள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்க வாழ்க்கை நெறிஞ்சு போய் இருக்குதா? மங்கி எறிகிற திரிய போல இருக்கிறா? கணவனால் துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? கணவனை இழந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அல்லது கணவன் இருந்தும் அன்பு செலுத்த முடியாத ஒரு கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் வாழ்வதே வீண் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? காரணம் இல்லாம ஆண்டவர் உங்களை படைக்கவே மாட்டார். அவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். ஆண்டவரை ஏமாற்றி விடவே வேண்டாம். நீங்க இருக்கிற சூழ்நிலையில, கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வாழும்படி உங்களுடைய எல்லா விதமான நொறுங்குதலின் ஜீவியத்தை ஆண்டவர் இடத்துல கொடுத்துட்டு நம்பிக்கையோடு வாழுங்கள். நம்பிக்கையின் தேவன் உங்களை ரொம்ப இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய நொறுங்கின சூழ்நிலையும் உங்கள் தனிமையையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை கூடவே இருந்து நடத்துவார். அவருடைய நாமம் இம்மானுவேல். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர். இம்மானுவேல் என்ற நாமம் உங்களோடு கூட இருக்கிறது. தனிமையில் உங்களோடு அவர் இருக்கிறார். நீங்கள் தனியா இல்லை. வாழ்க்கை பயணத்துல அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். நெறிந்த நாணல போல இருக்கிற வாழ்க்கையை, மங்கி எறிகிற திரிய போல இருக்கிற வாழ்க்கையை அவர் அணைக்காமல் உங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கலங்காதீங்க அன்பு சகோதரிகளே, கலங்காதீங்க. நமக்கு ஆண்டவர் இருக்கிறாருல்ல, நமக்கு ஆண்டவர் இருக்கிறாருல்ல, கலங்காதீங்க. வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும். நித்திய ஜீவ கரை வரைக்கும் அவரோட கையை பிடிச்சிட்டு நம்ம நடந்துட முடியும், ஓடிட முடியும். பரலோகத்துக்கு போகும்போது உங்களை பாடுகளை அனுபவித்து வேதனையில இழப்புல வந்து உங்களை தூக்கி வச்சுட்டு கோடி கோடி பரிசுத்தவான்கள் முன்பதாக, தேவ தூதர்கள் முன்பதாக சொல்லுவார், பாத்தீங்களா என் பிள்ளைய, அவ்வளோ அவளுக்கு நான் நியமிச்ச பாதை கடினமான பாதை, அவளை நான் வழிநடத்தி கொண்டு வந்த பாதை வேதனையின் பாதை, நொறுங்குதலின் பாதை. என் பிள்ளை சக்சஸா வாழ்ந்து முடிச்சுட்டா, என்னை துணையா கொண்டு அவ வாழ்ந்து முடிச்சுட்டா. அவளுடைய சந்ததி சந்ததியாய் நான் அவளை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் வைத்திருக்க போகிறேன் என்று சொல்லி கோடி கோடி தேவதூதர்கள் முன்பதாக உங்களை அவர் சொல்ல போறாருங்க. எவ்வளோ சந்தோஷமான காரியம். கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. காயம் கட்டுகிற உடைய வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற உடைய வார்த்தை, தோள் மேலே எங்களை தூக்கி சுமக்கிறதுக்கு ஆசையுள்ள உடைய கரங்கள், எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்த பெண்மணிகளைப் போல யாரேனும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நொறுங்குதல்கள் மாறட்டும், வேதனைகள் கண்ணீர்கள் மாறட்டும் சுவாமி. உங்களுடைய அற்புத கரம், நீங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்ற அற்புத கரம், அவங்களுக்காக நான் வழக்காடுவேன்னு சொல்லுகிற உங்களுடைய வார்த்தைகள் மெய்யாய உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.